நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறலைன்னா, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாறும் பொழுது என்ன நடக்கும்? சரியா? அப்படி நேரம் நல்லா கவனிங்க. இப்ப இதுல என்னெல்லாம் பாக்குறீங்க? என்னெல்லாம் பாக்குறீங்க? கொஞ்சம் என்னெல்லாம் பாக்குறீங்க? ஏசப்பா வேற, ஏஞ்சல் வேற, மக்கள். இதுல என்ன பாக்குறீங்க? பாக்குறது சொல்லுங்க. கோயில் வேற. நல்லா கவனிங்க. என்ன இப்போ ஏசப்பா அங்க இருக்கிறாங்க. ஏசப்பா நினைச்சாங்க, ஏசப்பா இங்க இருக்கிறாங்க. சரியா? ஏசப்பா மீட்கப்பட்டவங்க எல்லாம் எங்க போறாங்க? மோட்சத்துக்கு போறாங்க. சரியா? அப்போ இயேசுட்ட ஜெபம் பண்ணி இயேசுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டவங்க எங்க போக முடியும்? சொல்லுங்க, எங்க போக முடியும்? மோட்சத்துக்கு போகும். சரியா? அப்போ மோட்சத்துக்கு போறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? மோட்சத்துக்கு போறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கு. அப்படிதானே? சரி, நல்லது. இப்போ இந்த மோட்சத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? அதுல கிளிக் பண்ண மாட்டோம். சரி, அந்த மோட்சத்துக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒன்று நமக்கு வேணும். சரியா? பஸ்ல போனா என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன வேணும்? பஸ்ஸுக்கு டிக்கெட் வேணும். அப்படிதானே? சரியா? காசு இருந்து நீங்க டிக்கெட் எடுக்கிறதா என்ன பண்ணுவாங்க? வந்தாங்க உங்களை இறக்கி விடுவாங்க, இல்ல ஃபைன் பண்ணுவாங்க. சரி, அதே போல மோட்சத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு டிக்கெட் உண்டு. அதுதான் ஜீவ புஸ்தகம். என்னது? வாழ்வு தரும் நூல் அப்படின்னு பைபிள் ஒன்று இருக்குது. சரியா? பைபிள் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, திருவெளிப்பாடு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21 இருந்து 27 வரை உள்ள இறைவார்த்தையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்வு தரும் நூல். இதுக்கு பேர் என்ன பேரு? பழைய மொழிபெயர்ப்பு என்னது? ஜீவ புஸ்தகம். சரியா? இந்த வாழ்வு தரும் நூல்ல தள்ளி கொண்டு வச்சிருக்கீங்க. தள்ளி வந்துருங்க, கொஞ்சம் சென்டர் பண்ணுங்க. சென்டர் பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. அந்த படத்தை பார்க்கக்கூடிய கொஞ்சம் தள்ளி இருங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க தம்பி. கொஞ்சம் பின்னாடி போங்க. இடம் இல்லை. அப்படி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி போயிருங்க. சரி, நல்லா கவனிங்க. வாழ்வு தருகிற நூல்ல பேர் எழுதப்படணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆமா, என்னது? வாழ்வு தருகிற நூல்ல உங்க பேர் என்ன செய்யணும்? எழுதப்பட்டாதான் எங்க போக முடியும்? சொல்லுங்க, எங்க போக முடியும்? மோட்சத்துக்கு போக முடியும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அப்ப அந்த வாழ்வு தர நூல்ல உங்க பேர் எழுதப்படலாம். எங்க போவீங்க? எங்க போவீங்க? எங்க போவீங்க? நரகத்துக்கு போவோம். சரியா? நரகத்தை நம்ம பார்த்தோம். பார்த்தோமா பார்க்கலையா? நரகம் எப்படி இருந்துச்சு? பயங்கர தீ. அதுல வந்து தெரிஞ்சுனா கத்தல வந்துட்டேன். சரியா? அப்ப இந்த நரகத்துக்கு போறது குறித்து பைபிள்ல எங்கேயா சொல்லி இருக்குதா அப்படின்னா இருக்குது. மத்திய 24ஆம் அதிகாரம் 41 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்த நரகத்துக்கு போறதை நீங்க விரும்புவீங்களா? போன எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நரகத்துக்கு போறதுக்கு? யாருக்கு ஆசை கிடையாது. சரியா? உங்க அப்பா அம்மா ஆசைப்படுவாங்களா? இல்ல. அப்ப உங்களை படைச்ச ஆண்டவர் ஆசைப்படுறாரா? இல்ல. அதனாலதான் என்ன பண்ணாரு? இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரியிலே தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்தார். அப்போ இயேசுடைய ரத்தம் தான் என்ன செய்யும்? இந்த நரகத்துக்கு போகாதபடி நம்மளை தடுத்து நிறுத்துவது இயேசுடைய ரத்தம். புரியுதா? சரியா? அப்ப இயேசுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டால்தான், இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டாதான் நம்ம எங்க போக மாட்டோம்? நரகத்துக்கு போக மாட்டோம். சரியா? சரி, நல்லா கவனிங்க. அப்ப இந்த இயேசுடைய ரத்தம் மேல் படம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? புது எடுத்த பிள்ளைங்க எல்லாரும் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று. என்ன செய்யணும்? ஒப்புரவு. சரியா? மனிதரோடு கடவுளோடு என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். கொடுக்க துணிச்சதுல மட்டும்தான் இது இருக்குது. ஒப்புரவு அனுப்பிச்சாகும். சரியா? அதை நாம பெற்றுக்கணும். சரியா? நம்ம பெற்றுக்கொள்கிற பொழுது, அந்த ஒப்புரவு நம்ம பங்கெடுக்கிற பொழுது இயேசுடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்படுதோம். இயேசுடைய ரத்தத்தால் என்ன செய்யணும்? கழுவப்படுதோம். அப்போ நரக தண்டனைக்கு நம்ம தப்பிக்கப்படுகிறோம். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படுது. அப்பதான் நம்ம எங்க போக முடியும்? சொல்லுங்க பிள்ளைகளை, எங்க போக முடியும்? மோட்சத்துக்கு போக முடியும். சரியா? எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படி போடுவோம். எல்லாரும்
சிறுவர்கள் மத்தியில் என் வார்த்தையை சொல்லினார். அன்னிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒருவரமாக சென்று என்னாலே முடிந்தவரை பலன் இருக்கிறவரை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். நறுமையான தெய்வ பிள்ளையே, நீ கோபத்தில் இன்னைக்கு இருப்பாய் என்று சொன்னால் நரகத்துக்கு நீ சென்று விடுவாய். கோபத்திலே வெறுப்பிலே நீ வாழ்வாய் என்று சொன்னால் நரகத்துக்கு உன்னை கொண்டு போய் விடும். ஆகவே இந்த வேளையில் ஆண்டோடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பீங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டோடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் இந்த வேளையில் ஆண்டோடத்தில் அப்படியே உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். அப்படியே உங்களை நீங்க அர்ப்பணிக்க பார்ப்போம். இந்த பாடலோடு சேர்ந்து இணைந்து ஆண்டோடத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. எல்லோரும் தடுமாறும் கால்களை கண்டே எல்லோரும் கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. எல்லோரும் பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லோரும் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லோரும் பாடுவோம். தடுமாறும் கால்களை கண்டே கண்களை மூடி கண்கள் குள்ளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரண இருள் சூழ்ந்த போதும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரண இருள் சூழ்ந்த போதும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லோரும் பாடுவோமா? என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. மீண்டும் பாடுவோமா? என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. மீண்டும் பாடுவோமா? என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. கண்களை மூடி உங்க அப்பா அம்மா அந்த வேளையில நினைச்சு, அப்பாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இந்த இடத்துல உண்டு. கண்களை மூடி ஒரு விஷயம், அப்பாவை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் இந்த இடத்துல உண்டு. அப்பாவை வா போன்னு பேசுகிற பிள்ளைகள் இந்த இடத்துல உண்டு. நன்மையான தெய்வ பிள்ளை, ஆண்டவர் உனக்கு பரலோகத்தை அவர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். நரகத்துக்குரிய காரியங்களை நான் செய்வோம் என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அக்கினி சோலை ரெடியாக இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். கண்ணிடம் மூடி ஒரு விஷயம், உங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காத பிள்ளைகள், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்க அப்பாவும் எங்க அம்மாவுக்கு நான் கீழ்ப்படினேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அப்பா கண்களை மூடி வாய்களை திறந்து தீர்மானம் எடுங்க. உள்ளத்துக்குள்ள தீர்மானம் எடுங்க. அப்பாவை எதிர்த்து பேசுற பிள்ளைங்க, அம்மாவை எதிர்த்து பேசுற பிள்ளைங்க, அப்பா பேச்சை கேட்கிற பிள்ளைங்க, அம்மா சொல்ல அடம்பிடிக்கிற பிள்ளைகள் இடத்துல உண்டு. எனக்கு இது தந்தா தான் முடியும்னு சொல்லி அடம்பிடிக்கிற பிள்ளைகள் உண்டு. கோபப்படுகிற பிள்ளைகள் உண்டு. எரிச்சல் படுகிற பிள்ளைகள் உண்டு. அப்பா அம்மா சொல்லுகிற வார்த்தைக்கு எதிர்த்து எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் இடத்துல உண்டு. அது சாத்தான கூறியது. உங்க அப்பாவும் அம்மாவை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறவங்களா இருந்து அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு பிசாசத்தை கொண்டு போய் விடுவான். கண்களை மூடி ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி, ஆண்டவர் இந்த தவ நாட்கள் என் இடத்துல கோபம் இருக்கிறது, இந்த வேலையில் அப்படியே ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. ஏசப்பான்னு சொல்லு, ஏசப்பான்னு சொல்லி உனக்கு அர்ப்பணி மகளே, என் மகனை ஏசப்பான்னு சொல்லி அர்ப்பணி. ஆண்டவரே என்று சொல்லு, இயேசுவே சொல்லு, வாய்க்கிறத சொல்லுங்க பாபா, எல்லாரும் சொல்லுங்க பாபா. கண்களை மூடி ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா செய்கிற தியாகத்தை நினைச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா செய்கிற தியாகத்தை நினைச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்துமஸ் வந்துடுச்சுன்னா, ஒரு புது வருஷம் வந்துடுன்னா, அவங்களுக்கு கூட ட்ரெஸ் எடுக்காம உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதை நீங்க நினைச்சு என்னைக்காவது நன்றி சொல்லணும்னா என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க இடத்துல உண்டு. எத்தனை மணிக்கு உங்க அப்பா அம்மா இருந்துச்சு, என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு
சொல்லி அவங்களிடத்துல இல்லாத பொருளாதாரம் சொல்லி பணங்களை வாங்கி இஷ்டத்துக்கு செலவுடைய பிள்ளைகள் இடத்துல உண்டு. ஆயிரத்துல நான் கூப்பிட்டு ஆண்டவரே இனி இந்த தவறு செய்ய மாட்டேன், அப்பாட்ட ஏமாற்றி காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் உண்டு. கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னா அப்பா பையன்களை கைவிட்டு எங்க கிடைக்கிற காசு வெளியே எடுத்துட்டு போய் இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடுறது தெரியாம பழக்கம், அது திருடுகிற பழக்கம் சில பிள்ளைகள் இடத்துல உண்டு. அப்படி விட்டு இந்த பிள்ளைகள் மனம் திரும்பி நீ திருடி கொண்டே இருப்பா என்று சொன்னால், ஸ்கூல்ல திருடுறவனாக வீட்டுல திருடுறவனாக இருந்தா என்று சொன்னால் நல்ல உனக்கு நாட்கள் ரெடியாக இருக்கிறது. நல்லது கொண்டு விசாசம் கொண்டு போய் விடுவான். இதுக்கு வெளியில மனம் திரும்பி செலுக்கிறது. ஆண்டவரத்துல ஒன்று ஒப்பு கொண்டு, ஏசப்பட்டத்துல ஒன்று ஒப்பு கொண்டு, ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ் பீச் சொன்னா நான் பேசுகிறேன், அதாவது கொடுக்கக்கூடிய செய்தி நான் பேசுகிறேன், என் பிள்ளைகளோடு கூட நான் பேசுகிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி இந்த வேளையில ஜெபம் வாய் திறந்து ஜெபம், ஏசப்பாட சொல்லு, ஏசப்பாட சொல்லு, ஏசப்பாட சொல்லு. திருடுற பழக்கத்தை நினைக்க விட்டுறதே அப்படின்னு சொல்லு. திருடுகிற பழக்கம், பொய் சொல்லுகிற பழக்கம் அநேக பிள்ளைகள் இடத்துல உண்டு. பள்ளிகளுக்கு பொய் சொல்றது, ஏமாற்றுவது, ஏமாற்றுவது, ஏமாற்றி சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பழக்கம், அது சாதாரண வேலையில விட்டுவிட்டு இந்த வேலையை விட்டுவிட்டு அப்பாவை மன்னிக்காத பிள்ளைகள் இடத்துல உண்டு, அம்மாவை மன்னிக்காத பிள்ளைகள் இடத்துல உண்டு, அண்ணனை மன்னிக்காத பிள்ளைகள் உண்டு. நிறைய பிள்ளைங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உள்ளதுக்குள்ள ஒரு என்ன இருக்கிறது, எங்க அண்ணன் நல்லா கவனிக்கிறாங்க, கவனிக்க மாட்டாங்க. எங்க அக்காளுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, எங்க பெற்றோர்களை கவனிப்பதில்லை. எங்க அப்பா மேல அன்பு இல்லை, எங்க அப்பா உண்மையிலேயே மேல எனக்கு அன்பு செலுத்தல, எங்க அம்மா என்ன அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க, என் தங்கச்சிகள்லாம் செய்யறாங்க, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் இந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க பிறந்தேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகள் நடத்த உண்டு. ஆயிரத்தில் நாடு சொல்லுங்க, ஏசப்பாடு சொல்லு மகளே, என் மகளே ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறா, ஏசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறா, ஏசு கிறிஸ்துவை நேசித்து அவருக்கு உயர்தரமான அந்தஸ்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். மகளே, என் மகனே, என் மகனை ஆண்டவரோடு உயர்த்தி வைக்க விரும்புகிறார், உயர்த்தி வைக்க விரும்புகிறார். படிப்புக்கு நாட்களிலே படிக்க முடியாத நிலையிலே இவ்வளவோ பாடத்தை படிச்சாலும் எத்தனை தடவை புக்கை படுத்தினாலும் அந்த நாட்களிலே அதை ஞாபகம் இல்லாத பிள்ளைகள் இடத்துல உண்டு. அந்த இடத்துல கேட்டு ஆண்டவர் எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சொல்லி தந்தப்பா, நான் டியூஷனுக்கு போகிறேன், நான் காலையில எழுந்து படிக்கிறேன், என்ன செய்ய முடியும் அத்தனையும் நான் செய்கிறேன், என்னால படிக்க முடியாத ஞானம் எனக்கு கொடு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆயிரத்திலிருந்து ஜெபம் இயேசுபாடத்துல ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கும்படி இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவரோட வேதிப்படி உன் தாய் உன்னை பரலோகம் மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இது உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆயிரத்திலிருந்து ஜெபம் பண்ணு. எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நான் பைபிள் படிப்பேன். ஒரு தீர்மானம் எடு. என் மகளே ஒரு தீர்மானம் எடு. என் மகனே ஒரு தீர்மானம் எடு. நான் பைபிள் படிப்பேன். இன்னைக்கு ஜெபங்களை செபிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு எங்க குடும்பத்தில் நான் செபிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு எங்க வீட்டில் நான் குடும்ப ஜெபத்தில் இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடு. இனி பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஞானாதிபதியோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவனை கொடுக்கிறவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக எனக்காக இந்த பூமியிலே வானத்துக்கு பூமிக்கு கிடக்கிலே மூன்றானிலே தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் சொன்னார், இந்த பிள்ளைகள் பற்றிய வார்த்தையை சொல்லுவார்களே, அவருடைய கரத்திலே ஒப்பு கொடு, அவருடைய கரத்திலே ஒப்பு கொடு, இயேசுவோட கரத்திலே ஒப்பு கொடுத்து தெய்வத்துடைய பாதத்தில் ஏற்படுத்தி ஆண்டவரே நான் மாற விரும்பியிருக்கிறேன், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஒரு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன், அதில் நினைத்திருக்க எனக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே என்று சொல்லு. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த செல்வத்தை இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற கட்டிப்போம், நாம் முடிச்சு விடுவோம். சின்ன பரலோகம்